ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நயன்தாரா, தனுஷ் இவர்களுக்கு இடையே உள்ள சர்ச்சைகள். இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனைனா, நயன்தாரா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தில் அவங்க ஏற்கனவே நடித்த படங்கள்லேருந்து ஒரு சில கிளிப்ஸ் எடுத்து போடுவாங்க. அப்படி போடுறதுக்கு அந்த படங்களுடைய ப்ரொடியூசர் கிட்ட பெர்மிஷன் கேட்டுப்பாங்க. அப்படி தான் இந்த நானும் ரவுடிதான்ற படத்துக்கும் பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. அந்த படத்துடைய ப்ரொடியூசர் யாருன்னா தனுஷ். ஆனால் 2 ஆண்டுகளாக இந்த தனுஷ் என்ஓசின்னு சொல்லக்கூடிய நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கவே இல்லை. 2 ஆண்டுகளாக கொடுக்காதனால இவங்க என்ன முடிவு எடுத்துக்கிட்டாங்கன்னா, இந்த நயன்தாரா டாக்குமெண்ட்ரியில் இருக்கிற அந்த படத்தில் உள்ள ஒரு சில கிளிப்ஸை மட்டும் படத்துலேருந்து தூக்கியிருக்காங்க, ரீஎடிட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி இந்த படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. அந்த ட்ரெய்லரில் இந்த நானும் ரவுடிதான்ற இந்த படத்துடைய ஒரு சில கிளிப்ஸ் இருந்திருக்கு. அதாவது அதில் 3 செகண்ட்ஸ் மட்டும் இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த 3 செகண்ட்ஸ் அந்த கிளிப்ஸ் இருந்ததுக்கு நடிகர் தனுஷ் இவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்ததாகவும் அந்த கிளிப்ஸை பயன்படுத்தினதுக்கு 10 கோடி ரூபா கேட்டதாகவும் சொல்கிறாங்க. என்னது, வெறும் 3 செகண்டுக்கு 10 கோடியா? தனுஷ்லாம் ரொம்ப பண்ணுறாருப்பா அப்படின்னு ஒரு சிலரும். மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நயன்தாரா பண்ணுறதுலாம் தப்பு. 3 செகண்டாக இருந்தாலும் சரி, 1 செகண்டாக இருந்தாலும் சரி, ஒருத்தருடைய படைப்புனா அது அவங்களது தான், அவங்களுக்கு காசு கொடுத்து தான் ஆகணும். இந்த மாதிரி சொல்லியும் ஒரு சிலர் தனுஷுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம யார் பக்கம் நிற்கலாம்? நயன்தாரா பக்கமா இல்லை தனுஷ் பக்கமா? அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சந்தேகங்க. நயன்தாரா இந்த பிரச்சனையை சொல்கிறாங்கல்ல, இதை சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அனைத்து நியூஸ் சேனல்கள்லையுமே இது சம்மந்தப்பட்ட நியூஸ் தான் போடுறாங்க. இது ஏன் அவ்வளோ முக்கியமா? இந்த பிரச்சனை ட்ரெண்டாகிற அளவுக்கு அவ்வளோ முக்கியமான செய்தியா? இன்னொரு டவுட்டுமே இருக்குங்க. அது எப்படி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை கொண்டு வராங்க? நயன்தாரா இந்த பிரச்சனையை வெளிப்படுத்தின டேட் என்னென்னா 16ஆம் தேதி, நவம்பர் 16. படம் ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 18. அது எப்படி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சரியாக ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை கொண்டு வந்தாங்க? நம்ம ஏன் இதை கேட்குறோன்னா, இந்த 3 செகண்டுக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இவங்க இந்த படத்தில் உள்ள சீன்ஸ்லாம் ஆல்ரெடி ரீஎடிட் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. தனுஷ் நோட்டீஸ் விட்டதாக சொல்கிறதும் அந்த ட்ரெய்லருக்கு தான். அப்படி இருக்கும்போது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஏன் இதை சொல்லணும்? படம் ரிலீஸ்க்கு அப்புறம் கூட சொல்லியிருக்கலாமே. அப்போ இதனுடைய நோக்கம் என்னதுன்றதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த நயன்தாரா தனுஷ் பிரச்சனை ட்ரெண்ட் ஆகிறதுனால என்ன விடயம் மக்களுடைய மனதில் பதிக்கப்படுது? திரைத்துறையில் நான் எந்த ஆதரவும் இல்லாமல் தனிப்பட்ட உழைப்பால் வளர்ந்து வந்துள்ளேன் என்பதையும் நயன்தாரா தெரிவித்திருக்கிறார். ஒரு படத்தின் தயாரிப்பாளர் என்பதாலேயே அனைத்தையும் கட்டுப்படுத்தும் பேரரசாகி விடுவீர்களா என தனுஷுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். தனிப்பட்ட வெறுப்பினால் 3 வினாடி வீடியோவிற்கு 10 கோடி ரூபாய் கேட்பதாக அறிக்கை வெளியிட்டு பரபரப்பை கிளப்பியிருந்தார் நயன்தாரா. தனுஷ் மீது புகார் தெரிவித்து கடிதம் எழுதியிருந்த நிலையில் நடிகை நயன்தாராவுக்கு பல்வேறு பிரபல நடிகைகள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். ஒரு நட்போடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல பர்சன் அப்படிங்கறதா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. 2 பேரும் சேர்ந்து நிறைய ஹிட் படங்களும் கொடுத்திருக்காங்க. முக்கியமா நானும் ரவுடிதான் படம் தமிழ் சினிமால ஒரு சேஞ்ச் ஏற்படுத்தின படம் அப்படின்னே சொல்லலாம். எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸுமே இந்த செய்தியை போடுறாங்களே, உண்மையிலேயே இது செய்தி கிடையாது. இது இந்த நயன்தாராவின் படத்திற்கான ப்ரொமோஷனல் வீடியோ. நயன்தாராவின் அந்த டாக்குமெண்ட்ரி படத்திற்கான அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோஸ் தான் இது. இந்த பிரச்சனையை உருவாக்குனதுக்கு காரணமும் அந்த டாக்குமெண்ட்ரி படத்தை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு தான். சாமானிய மக்களுக்கு நயன்தாராவுடைய இந்த படத்தை பற்றி யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த பிரச்சனை வந்த ஒரே நாளில் எல்லாருக்குமே இதை பற்றி தெரிய வந்துருச்சு. தமிழ்நாடு அளவில் மட்டும் இல்லை, இந்திய அளவில் இதுதான் ட்ரெண்டிங் நியூஸ். நம்ம கேட்குற கேள்வி இது தான். அது எப்படி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சரியாக ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு வரீங்க? இதை படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பேசியிருக்கலாமே. இதுக்கும் படம் ரிலீஸுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்புறம் ஏன் நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி பண்ணுறீங்க? ஏன்னா இது இந்த படத்துக்கான ப்ரொமோஷனல் வீடியோ தான். இதை அதிகமாக இந்த மக்கள்கிட்ட பரப்புனதுமே இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் தான். மீம்ஸ் மூலமாகவும் ஒரே நாளில் சோஷியல் மீடியாக்களில் இதை ட்ரெண்ட் ஆக்கியிருக்காங்க. ட்விட்டரில் நயன்தாரா பதிவிட்ட அந்த போஸ்ட்டை பாருங்களேன். தனுஷை பற்றி சொன்ன அந்த போஸ்ட்டுக்கு பாருங்கள், 7.6 M வியூஸ். ஆனால் அதுக்கு முந்தைய போஸ்ட்லாம் பாருங்களேன், 100K இல்லை 200K தான் இருக்கும், இல்லைனா அதுக்கும் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் 7.6 M வியூஸ் வந்திருக்கு. இதுதான் மார்க்கெட்டிங்கிறது. நயன்தாரா நடிக்கிற இந்த டாக்குமெண்ட்ரி பற்றி நம்ம யாருக்குமே தெரியாது. முதல்ல இவங்களுக்கு டாக்குமெண்ட்ரி எடுக்கிற அளவுக்கு இவங்க பெரிய ஆளா? அப்படிலாம் கிடையாது.
இப்போ இவங்க தனுஷை எதிர்க்கிறதுனால ஒரு போல்டான நடிகை மாதிரி வெளியே காட்டிக்கிறாங்களாம். அந்த டாக்குமெண்ட்ரிலேயே அப்படி தான் இருக்கும். லேடி சூப்பர் ஸ்டார், ரொம்ப போல்டானவங்க, அப்படி தான் எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த சம்பவத்தின் மூலமாக தமிழர்கள் நம்ம என்ன கற்றுக்குறோம்? ஒரு விடயம் ட்ரெண்ட் ஆகுதுன்னா அதுக்குள்ளே மூழ்கிடாதீங்க. நயன்தாராவுக்கு சப்போர்ட் பண்ணுறது, தனுஷ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு அந்த ட்ரெண்டிங்குள்ளே மூழ்கிடாதீங்க. அந்த பிரச்சனைக்கு வெளியே இருந்து சிந்திச்சு பாருங்கள். முதல்ல இதை எதுக்கு போடுறாங்க? இது ஏன் ட்ரெண்ட் ஆகுது? யார் ட்ரெண்ட் ஆக்குறா? இது நம்ம நாட்டுக்கு என்ன அவ்வளோ முக்கியமான பிரச்சனையா? இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு சிந்திச்சு பாருங்கள். இந்த நயன்தாரா மட்டும் இல்லைங்க, இது போன்ற பல கூத்தாடிகளின் படங்கள் வரும்போதும் ஏதாச்சும் ட்ரெண்டாக்கி அந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த கூத்தாடி விஜய் எடுத்துப்போம். அவருடைய படங்கள் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் அந்த படத்துக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வந்த மாதிரியே காட்டுவாங்க. லைகா தயாரிப்பு என்ற பெயரை நீக்குமாறு தாங்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்காததால் கத்தி திரைப்படத்தை வெளியிட வேண்டாம் என தமிழ்நாடு திரைப்பட உரிமையாளர்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது. எல்லோருக்கும் வணக்கம். இந்த தலைவா திரைப்படம் சில தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால தமிழகத்தில் ரிலீஸ் ஆகலை. சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதில் மெர்சல் என்ற பெயரை விஜய் படத்திற்கு பயன்படுத்த தடை விதித்திருக்கிறது. நடிகர் விஜயின் சர்க்கார் படத்திற்கு ரெட் கார்டு போட வேண்டும் என இயக்குனர் அன்பு ராஜசேகர் தயாரிப்பாளர் சங்கத்தில் மனு அளித்துள்ளார். கூத்தாடி ரஜினிக்குமே இதே போல தான். அவருடைய படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் போயிடும், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிடுவார். ಆದ್ರೆ ಆಗ ಹೊರಬಿದ್ದ ಸುದ್ದಿ ಏನಂದ್ರೆ ಸೂಪರ್ ಸ್ಟಾರ್ ರಜನಿಕಾಂತ್ ಸಿಂಗಾಪುರ್ನಲ್ಲಿದ್ದಾರೆ ಅನ್ನೋ ಮಾಹಿತಿ. ಹಾಗಾದ್ರೆ ರಜನಿಕಾಂತ್ ಆಗಾಗ ಅದ್ಯಾಕೆ ಫಾರಿನ್ಗೆ ವಿಸಿಟ್ ಮಾಡ್ತಾರೆ? நடிகரும் சூப்பர் ஸ்டாருமான ரஜினிகாந்த் அவர்களுக்கு உடல்நிலையில ஏதோ பிரச்சனை இருக்கிறதுனால நேத்திக்கு ராத்திரி சரியா 7:30 மணிக்கு அவரு காவேரி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருந்தாங்க. இந்த நியூஸ் பரவ ஆரம்பிச்ச உடனே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே சரி ரொம்பவே அதிர்ச்சி ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. நடிகர் ரஜினிகாந்த் திடீர் உடல்நல குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் தற்போது தாசை ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் திரைப்படத்தில் நடித்து முடித்துள்ளார். வரும் 10ஆம் தேதி திரைக்கு வரவுள்ள இப்படத்தின் ட்ரெய்லர் நாளை வெளியாகும் என்று படக்குழு அறிவித்துள்ளது. இந்நிலையில் திடீர் உடல்நலக் குறைவால் நடிகர் ரஜினிகாந்த் நேற்றிரவு சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதனால இந்த கூத்தாடிகள் சார்ந்த இது போன்ற செய்திகள் வரும்போது யாருமே இது பெருசாக கண்டுக்காதீங்க. இதெல்லாம் அவ்வளோ பெரிய விடயமே கிடையாது. இந்த பிண்டாரிகள் உண்மையான செய்திகளை மக்கள் கிட்ட இருந்து மறைக்கிறதுக்கு இது போன்ற தேவையில்லாத செய்திகளெல்லாம் அதிகமாக ப்ரொமோட் பண்ணுவாங்க. இப்போ உலகம் முழுக்கவே இஸ்ரேலுக்கு எதிராகவும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் பெரிய அளவில் புரட்சி நடந்துட்டு இருக்கு. இந்த பிண்டாரிகள் பாலஸ்தீன மக்களுக்கு செய்யக்கூடிய பல கொடுமைகள்லாம் இப்போ இணையத்தில் பரவிட்டு இருக்கு. ஆனால் அது எல்லாமே இந்த நியூஸ் சேனலில் காமிக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, இந்தியாவில் மட்டும்தான் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக மக்கள் எழுச்சி இல்லை. ஏன்னா மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வே வரல. அதுக்கான முக்கியமான காரணம் இந்த பிண்டாரிகள் இது போன்ற உண்மையான செய்திகளை மக்கள் கிட்ட காட்ட மாட்டாங்க. இதை மறைப்பதற்காக பல போலி செய்திகளை, தேவையில்லாத செய்திகளெல்லாம் ட்ரெண்ட் ஆக்குவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விடயங்க என்னதுன்னா, நயன்தாராக்கெலாம் ஏன் டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாங்க? அதுதான் 5ஆம் தமிழர் சங்கமே எடுத்து வச்சுருக்கோமே. இவங்களுக்கு ஏன் நயன்தாரான்னு பேர் வச்சாங்க? இவங்க ஏன் சிம்புவை விட்டுட்டு விக்னேஷ் சிவனை கல்யாணம் பண்ணாங்க? இந்த பிண்டாரிகள் நயன்தாராக்கு என்ன ரோல் கொடுக்குறாங்க? நயன்தாரா ரியல் லைஃப்பில் என்னென்ன கேரக்டர்ஸாக வாழ்ந்துட்டு இருக்காங்க? இது எல்லாத்தையுமே நம்ம 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த விழயத்தில் சொல்லியிருப்போம். இப்போ இந்த விழயத்தை மீண்டும் போட்டு காட்டுறோம். உலக அரசியலை உற்று நோக்காதவங்க கிட்ட இலுமினாட்டின்னு சொன்னோன்னா அவங்க கிட்ட இருந்து 2 பதிலை எதிர்பார்க்கலாம். ஒன்று நல்லா சிரிப்பாங்க, இல்லைனா இலுமினாட்டி பற்றி விளக்கம் கொடுக்குறவங்கள பைத்தியம்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தகுந்த ஆதாரம் இல்லாமல் சிலர் இலுமினாட்டி பற்றி பேசுறது தான். இந்த விழயத்தில் இலுமினாட்டிகள் இருக்காங்கன்றதுக்கான ஒரு சில ஆதாரங்களை முன்வைக்க போகிறோம். இதுக்காக நம்ம தேர்ந்தெடுக்க போகிற ஆள் யாருன்னா, சேச்சே இவர் வேணாம். இவரை பற்றிலாம் சொல்லணும்னா பெரிய மெகா சீரியலே எடுக்கணும். இப்போதைக்கு இவர் வேணாம். அப்போ வேற யாரை தேர்ந்தெடுக்கலாம்? நயன்தாரா. கவலைப்படாதீங்க நயன்தாரா அம்மையாரே, தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நாங்கள் இங்கே பேச மாட்டோம். ஏன்னா அதுதான் இந்த ஊருக்கே தெரிஞ்ச விடயமாச்சு. சரி, இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே வரலாம். இலுமினாட்டிங்க இருக்காங்கன்றதை எப்படி நிரூபிக்கிறது? முருகேஷா, பேய் வருது சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? இந்த உலகம் முழுக்க அவங்க எந்த ஒரு சதி சடங்குகளை செஞ்சாலும் அவங்க ஒரு சில பாணிகளை தான் கையாளுவாங்க. ராவணியம்,
மகாபாரதம் களப்பிரர் பாணி. அவங்க எந்த செயல் செஞ்சாலும் அது இந்த 3 பாணிக்குள்ள தான் அடங்கும். இதை பற்றிலாம் உங்களுக்கு எதுவும் தெரியலனா கூட விவரண பெட்டகத்தில் இணைப்பு தரும், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் இந்த களப்பிரர் பாணியை மட்டும் நம்ம கையில் எடுப்போம். இது என்னதுன்றதை நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். போர் செய்து எருமையூர் அரசனை வீழ்த்த முடியாது என்றுணர்ந்த பரசுராமன் மைசூர் அரசனின் மந்திரிகளுள் ஒருவனையும் அவனது உதவியாளரையும் தன்வசப்படுத்தி அவர்களின் மூலமாக தனது மனைவியான துர்க்கையை ஹனிட்ராப் என்ற சதித்திட்டத்தோடு எருமையூர் அரசனுக்கு கூட்டிக் கொடுக்கிறான். வணக்கம் தம்பி. என்ன வேணும்? வயசு 16, சூப்பர் ஃபிகர், சுப்ரீம் கலர், ஐஸ்வர்யா ராய் பார்த்தே ஆஃப் அவர் அளவுக்கு அழகோ அழகு, பேரழகு. 5 நிமிஷம் வாரீக, இருக்கீக, போறீக, காசு ஒன்றும் கொடுக்க வேண்டாம். அவள் ராமனின் பெயரால் எருமையூர் அரசனோடு 9 நாள் உடலுறவு கொள்கிறாள். இதுவே நவராத்திரியாக இன்று பிராமணரால் கொண்டாடப்படுகிறது. தெரியுதுல்ல. பிறகு அடுத்த நாள் களவிக்கப்புறம் எருமையூர் அரசன் அயர்ந்து தூங்கும் வேளையில் ராவணனை குறிக்கும் அந்த 10வது நாளில் மைசூர் அரசனின் குஞ்சை அறுத்து கொல்கிறாள் துர்க்கை. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. யூதர்கள் பரசுராமனுக்கும் துர்க்கைக்கும் ஒரு சில குறியீடுகளை கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான குறியீடுகள் என்னன்னா, பரசுராமனுக்கு கோடாரியும் துர்க்கைக்கு எண் 9, அதாவது 9 நாள் மைசூர் அரசனோட உறவாடி அவரை கொலை செய்ததை குறிக்கும். யூதர்கள் நயன்தாரா அவர்களை ஆரம்பத்திலிருந்தே துர்க்கையாகவே வளர்த்து வந்திருக்காங்க. இதுக்கான ஆதாரங்களை நம்ம இப்போ வரிசையாக பார்ப்போம். முதல்ல அவங்களுடைய பேர். அவங்களோட உண்மையான பேர் என்னதுன்னா டயானா மரியம் குரியன். இதில் குரியன்ற வார்த்தையோட அர்த்தத்தை நம்ம கொஞ்ச நேரம் யோசிச்சாலே தெரிஞ்சிடும். மைசூர் அரசனின் குஞ்சை அறுத்து கொல்கிறாள் துர்க்கை. அவங்களுடைய பிறந்த நாளை பாருங்க, 18ஆம் தேதி, அதாவது 9. அவங்களுடைய பேர்லேயே எண் 9 இருக்கும். அவங்களோட கல்யாண நாளும் 9ஆம் தேதி தான். அவங்க கல்யாணத்துக்கு 18,000 குழந்தைகளுக்கு உணவளிச்சிருக்காங்களாம். இதுலேயும் பாருங்க 9 வரும். இவங்களுடைய கல்யாணமே ஒரு சடங்கு தாங்க. பரசுராமன் துர்க்கையை கல்யாணம் பண்ணிக்கிற சடங்கு தான். அத்தனையும் நடிப்பா? சொல்லுல தான் நடிப்பா? இல்லை இல்லை இல்லை, ஆமாம் கோபால். உலகத்திலே யாருனாச்சும் அவங்க கல்யாணத்தை ஒரு டைரக்டர் வச்சு படமாக்குவாங்களா? இந்த கல்யாண சடங்கை படமாக்குனது யாருன்னா கௌதம் வாசுதேவ் மேனன் தான். ஏய், இவ்வளவு நேரம் நீங்க எடுத்தது மெகா சீரியல் ஷூட்டிங்? ஆமாண்டா. ஒரே கள்ள உறவா இருக்கேடா. நல்ல உறவுல ஏதுடா கிக்கு? சரி, இப்போ நான் சொன்ன எல்லாமே ஒரு கோஇன்சிடென்ட் தான் அப்படின்னு ஒரு சில அறிவாளிகள் சொல்லுவாங்க. என்ன அந்த பக்கமா சுத்துற? நீ அறிவாளின்னு சொல்றேன்டா லூசு. வெரி குட். அவங்களுக்காக இன்னும் ஒரு சில ஆதாரங்களை முன்வைக்கிறேன். பல படங்கள்ல நயன்தாராவோட பேரு துர்கைன்னு தான் இருக்கு. சந்திரமுகி படத்துல நயன்தாராவுக்கு பேரு துர்கா தான். நெட்ரிகன் படத்துலயும் நயன்தாராவுடைய பேரு துர்கா தான். இன்னும் ஏன், ஜெய் இந்தியா சாங்னு ஒரு ஹாக்கி சாங் இருக்கு. ஏஆர் ரஹ்மான் தான் அதை பாடியிருப்பார். அந்த பாட்டில் கூட நயன்தாரா துர்கா வேடம் அணிஞ்சு தான் வருவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஆரம்பம் படம் இருக்குல்ல, அந்த படத்தில் துர்கா என்ன செய்வாங்களோ அதை அப்படியே செஞ்சுருப்பாங்க. That's okay. Pleasure is mine. பாருங்க, நயன்தாராவை துர்கையாகவே வாழ வச்சிருக்காங்க. என்ன கொடுமை சரவணனது. இப்போ நான் முன் வச்ச ஆதாரங்களை கூட ஒரு சிலர் எதர்ச்சியாக நடந்ததுன்னு தான் சொல்லுவாங்க. இலுமினாட்டிகள் ஒருத்தரை ஒரு கதாபாத்திரமாக மட்டும் பார்க்க மாட்டாங்க. எடுத்துக்காட்டுக்கு நம்ம நயன்தாராவை துர்கையாக பார்த்தாலும் கூட அவங்களையே மகாபாரத காந்தாரியாவும் பார்ப்பாங்க, ராவணியே சீதையாவும் பார்ப்பாங்க. ஓ, எல்லாமே இவர் தானா? அப்ப நீங்க எல்லாரும் போங்க போங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. நீ இருடா, எங்க போற? பரசுராமனை யூதர்கள் சிவனா பார்க்கறாங்கன்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். விக்னேஷ் சிவன்ன்றவரும் நேரடியாக பரசுராமனை தான் குறிக்கிறார். விக்னேஷ் சிவன்ற பேரில் இருக்க விக்னேஷுக்கு என்ன பொருள்னா விக்ன விநாயகர். அதாவது ஒரு கையில் கோடாரியவும் மற்றொரு கையில் தாமரை பூவும் வச்சிருப்பார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, பரசுராமன் கோடாரியை வச்சு ஆசிவகத்தை அழிச்சது தான் இதோட மறைமுக பொருள். அதனால் இந்த விக்னேஷ் சிவன்றது நேரடியாக பரசுராமனை தான் குறிக்கும்.
ஏன் அவரோட குலதெய்வம் கூட காமாட்சி அம்மன் தான். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே வழுத்தூர் கிராமத்தில் உள்ள காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு தனது காதலர் விக்னேஷ் சிவனுடன் நயன்தாரா வந்தார். காமாட்சின்றது காமத்தால் ஆட்சி செய்தவள். இந்த பேரு காந்தாரியவும் குறிக்கும், துர்கையவும் குறிக்கும். நம்ம தமிழர்களில் பல பேர் அறியாமையின் காரணமாக யூதர்களை மறைமுகமாக வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல இருக்க பல காளி கோயில்கள் இப்ப துர்கையை கோயிலாகவும் காமாட்சி கோயிலாகவும் மாறி கிடக்கு. இந்த உண்மையை நம் மக்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது நம்மளோட கடமை. முந்தானாள் செத்து போனாலே சாந்தி. சரி, நம்ம தலைப்புக்கு போலாம். இங்க பாருங்க, இவரோட பிறந்த நாள் கூட 9/9 தான் இருக்கு. உண்மையிலே இவர் இந்த தேதியில தான் பிறந்தாரா, இல்ல இந்த தேதியில பிறந்தனால யூதர்கள் இவரை பயன்படுத்திக்கிட்டாங்களா? துர்கை யாருன்னு தெரிஞ்சிருச்சு, பரசுராமன் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப மைசூர் மகாராஜா யாரு? வேற யாரு? நான் தான். சிம்பு நயன்தாராவோட புகைப்படங்கள் 2014 வெளியாச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2012 விக்னேஷ் சிவன் சிம்புவை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டார். அந்த படத்துக்கு பேரு போடா போடி. சிம்பு படத்தை இயக்குனதுனால விக்னேஷ் சிவனுக்கும் சிம்புக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு தானே கேட்க வரீங்க? அவர் இந்த படத்தை இயக்குனதுக்கு காரணமே சிம்பு அவரோட நெருங்கிய நண்பர்ன்றதுனால தான். இப்படி இருக்கும்போது இன்னொன்று எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட், அவரோட ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில் நானும் ஒருத்தன். அப்படின்னும் போது நான் ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே எனக்கு வந்து சிம்பு சார் ஃபஸ்ட்டே தெரியும். அவர் வந்து நான் ஸ்கூலில் இருக்கும்போதே எனக்கு தெரியும். ஸோ இன்னொன்று எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட், அவரோட ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில் நானும் ஒருத்தன். அப்படின்னும் போது ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? இப்ப சொல்லுங்க, துர்கையால் ஏமாற்றப்பட்ட மைசூர் அரசன் யாரு? அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. நயன்தாரா மட்டும் இல்ல, இந்த கலப்பிரர் கால வரலாற்றை பார்த்தோம்னா மைசூர் அரசன் கொடூரமாக கொல்லப்படுவார். இப்ப என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதுப்பா. அதே போல துர்கையும் 51 துண்டுகளா வெட்டப்பட்டு கொல்லப்படுவாள். பரசுராமனும் கொல்லப்படுவான். இலுமினாட்டிகள் வரலாற்றை மீண்டும் மீண்டும் ரிப்பீட் பண்ணுவாங்க. சரித்திரத்தை உத்து கவனிச்சோம்னா அதையே திருப்பி பண்ணிட்டு இருக்கோங்கிறது தெரியும். பாத்தீங்களா, 33 டிகிரி ஃப்ரீமேசனே சொல்லிட்டாரு. பரசுராமனுக்கும் துர்கைக்கும் வரலாற்றில் என்ன நடந்ததோ அது திருப்பி நடக்க கூட வாய்ப்பு இருக்கு. என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்க? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே, விரலத்தாண்டா தொட்டேன், தொட்டுட்டு தானே மாட்டிக்கிட்டீங்க. இவங்க மட்டும் இல்ல, உலகத்துல பல துறைகள்ல இருக்க பிரபலங்களை ஹனி ட்ராப் முறையில சிக்க வச்சு அவங்க மூலமா பல சடங்குகளை செஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் பண்றாங்க? இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? கான்ஸ்டபிள், இவனுங்க எல்லாரையும் கூட்டி போய் இந்த பிரபலங்கள் இலுமினாட்டிங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. இலுமினாட்டி பற்றின உண்மையை மக்கள் கிட்ட சொல்லிட்டு மக்களோட ஆதரவு பெறுறது தான். இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா சிதறலு. சீவல் பெருசா சிதறல் பெருசா தெரியலையே, சிதறலே சமாளிப்போம். இப்போ நீங்க பாத்தீங்களா, இதெல்லாம் தான் நயன்தாராவுடைய டாக்குமெண்ட்ரியில் போடக்கூடிய உண்மையான தகவல்கள். நயன்தாரா மட்டும் இல்லை, சினிமா கூத்தாடிகள் அனைவருமே சினிமாவில் மட்டும் நடிக்கலை, அவங்களுடைய ரியல் லைஃப்லேயும் நடிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த பிண்டாரிகள் கொடுக்குற பல கேரக்டராக வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இந்த பிரச்சனையிலுமே அதுதான் நடந்திருக்கு. இந்த சினிமா கூத்தாடிகளுக்கு இந்த பிண்டாரிகள் எப்படியெல்லாம் கேரக்டர் கொடுக்குறாங்க, படங்கள்லேயும் சரி ரியல் லைஃப்லேயும் சரி எப்படியெல்லாம் அந்த கேரக்டராகவே வாழ்கிறாங்க, இதை பற்றிலாம் பின்வரும் விழியங்களில் பார்ப்போம். மீண்டும் அடுத்த விழியத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.